வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோடு 1127ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, போன எபிசோடில் நம்ம லூஃபி வந்து கிசாரை குழந்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சான்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பிடிச்சி தூக்குறான் அவனை. அப்போ கிசாரு வந்து லூஃபி கிட்ட என்னை நீ விட்டனா நான் போய் என் வேலையை பார்ப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு லூஃபி வந்து வெகப்பங்க கொல்லவன் அவனை விடமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரைடு தாங்க. கிசார் வந்து ஃப்ரீயாக ராட்டினம் சுற்றுறானே சொல்லிட்டு சொல்லலாம். தலைவனை பார்க்கத்தே காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா லூஃபி வந்து குழந்தை பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கிறானா, அதுக்கடுத்து சுற்றுறான். எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறான், கையை முறுக்கிறான். கிசார் வந்து ஜாலியாக அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறான். ஸோ அந்த மாதிரி லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கையை நல்லா சுற்றிட்டு கிசாரை தூக்கி கிடாசுறான். கிசார் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகிறான். ஸோ இதுக்கடுத்து நம்ம நாமிலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவன் போயிட்டான், அவன் திரும்பி வரத்துள்ள நம்ம ஏன் தப்பிச்சு போயணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ சாப்பர் வந்து ராபின்ஸ் 2Cலாம் அடிபட்டுக்குது, அவங்கள நம்ம பத்திரமா கூட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் இருக்குது, அதில் போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி பேசினப்போ வெகப்பங்க வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் திரும்பி பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? மானிட்டரை பார்க்குறாரு. ஸோ மானிட்டரில் என்ன தெரியுதுன்னா, நம்ம பாணி வந்து தெரியுறா. பாணியை வந்து கிசார் எட்டி விட்டான் பார்த்தீங்களா, அவன் மேலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊன்ட்ருப்பா ஃபேப்ரிக் ஃபேஸுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே பாணி நீ என்ன பண்ணுறாங்க, எப்படி போனன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெகப்பங்க வந்து ஷாக் ஆகிறாரு. ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து போகிறேன் அவளை காப்பாற்றுறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. உசப் வந்து பார்த்தீங்கன்னா வேணா நீ போவாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் வந்து என்ன பண்ணுவான்னா, நான் வந்து கீழே போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாள். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பசிபிஸ்டா நான் கீழே போனால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா சென்டமார் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இப்போ பசிபிஸ்டாலாம் மெரின் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. பசிபிஸ்டா யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த வாரில் ஜெயிப்பாங்க, இங்கேயும் தப்பிச்சு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறான். அதனால் நான் கீழே போகிறேன்னு சொல்கிறாவ. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வெகாபங்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ உசப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவர் உடனே ஃப்ராங்கிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனில் தான் இருப்பான் அவன், பட் பேசுகிறாரு அவங்ககிட்ட. அப்போ ஃப்ராங்கி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப ஃப்ராங்கி என்ன சொல்கிறான்னா, என் கண்ணு முன்னாடி வந்து கிசார் அவளை எட்டி விட்டுட்டான், அவன் பறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு அவங்ககிட்ட. அவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து வெகாபங் வந்து அட்லஸ் உன் கூட நானும் வரேன், பாணியை விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், தனியாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் சாஞ்சி வந்து ஃபோனில் கேட்டுன்னு இருப்பான். ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறமா அவன் வந்து நான் சாஞ்சி பேசுகிறேன், பாணியை வந்து அவன் எட்டி விட்டானா, எவ்வளோ தைரியம் அவனுக்கு, இதை நான் சும்மா விட மாட்டேன், உன் கூட நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சி சொல்கிறான். அண்ட் ஜிம்பே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள்லாம் நீ கலெக்ட் பண்ண சொன்னே நான் கலெக்ட் பண்ணிட்டோம், அதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்பே வந்து சொல்கிறான். அப்போ இந்த சைட் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான், ஐயோ பாணியை காப்பாற்ற முடியலையே, நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் காப்பாற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, நீ போய் இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நான் இங்கே பார்த்துக்கிறேன், சன்னியை பத்திரமா நான் கூட்டின்னு போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறேன், அதை எடுத்துகிட்டு போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறேன். ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் பாணியை காப்பாற்ற. இதுக்கடுத்து சீன் வந்து பாணிக்கிட்ட போகுது. அந்த சீன் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாணி வந்து இப்போ ஃபேப்ரிக் ஃபேஸில் இருக்கிறாளா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மரீன்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க, தேடின்னு இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக தேடுறாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறா. ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறா போயிட்டு. இவ பவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணானே சொல்லிட்டு சொல்லலாம். திடீர்னு பெரிய பொண்ணு ஆகிறா, திடீர்னு சின்ன பொண்ணு ஆகிறா. அவர் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டு வயசானவங்களாகவும் அப்புறமா சின்ன குழந்தைய வந்து மாற்றினுக்கிறா. ஸோ அதெல்லாம் பார்ட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவள் கண்ணுக்கு படுற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவும் அப்புறம் குழந்தையும் வந்து மாற்றிடுறா. அதுக்கடுத்து அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மரீன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, யார் யாரெல்லாம் மாறினாங்களோ. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மீதி பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாணி வந்து டயர்ட் ஆகிடுறா பவர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணதுனால. ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுன்னு இருக்கிறா. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரீனோட சத்தம் கேட்குது. நான் வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் வந்து ஷாக் ஆகிறா. அப்போ அவன் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, சென்டமோரை நான் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சென்டமோர் வந்து பார்த்தீங்கன்னா ஊந்து கிடக்குறான். பாணி வந்து திரும்பி பார்க்குறா. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. பாணியை வந்து கிசார் எட்டி விட்டான்ல, அவன் வந்து மேலேருந்து கீழே ஊந்தா பார்த்தீங்களா. ஸோ அப்படி கீழே உழறப்ப அவளை வந்து பார்த்தீங்கன்னா சென்டமாரு பிடிச்சிருக்கிறான். அவன் வந்து பிடிச்சி அவளை காப்பாற்றிக்கிறான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாணியை தப்பிச்சு போய்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் கீழே வந்து மயக்கமாகிட்டு இருக்கிறான். பாணி வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்க்குறா. நினச்சி பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் யோசிச்சுனுக்கிறா. ஸோ இதுக்கடுத்து சீன் மறுபடியும் வந்து மேலே போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவங்கிட்ட போகுது, ஜோரோ கிட்ட போகுது. ஜோரோவும் லுச்சி வந்து சண்டை போடுறாங்க. லுச்சி என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு லெப்பர்டு தானே, ஸோ மறைஞ்சு தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ ஜோரோ என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ வேணால் மறைய முயற்சி பண்ணலாம், ஆனால் அவனோட அந்த மிருக வாசனை இருக்குதுல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சொல்கிறான். அதுக்கடுத்து லுச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சண்டை போட்டு வரான். வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம லூஃபி பார்த்துனுக்கிறான் மேலேருந்து. பார்த்துட்டு ஜோரோ சண்டை போடுறியா, என்னோட ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபி கேட்குறான். அதுக்கு ஜோரோ வந்து இல்லை தேவையில்லை, நீ வந்து கிசாரு மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ சொல்கிறான்.
அதுக்கடுத்து லுச்சியும் ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் நோட் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லுச்சி வந்து ஜோரோ கிட்ட சண்டை போடுறப்போ ஒரு அதப்பில் போவான். இவன்லாம் என்ன ஒரு ஆள், இவனை வந்து நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிடலாம், லூஃபி தான் நம்ம கஷ்டமாக இருந்தான், இவன் ஈஸியாக தோக்கடிச்சலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சண்டைக்கு வந்திருப்பான். ஆனால் இவன் அட்டாக் பண்ண வர்றப்பெல்லாம் ஜோரோ வந்து பிளாக் பண்ணுறது இல்லை கவுண்டர் பண்ணுறதுன்னு பண்ணுறான் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்து லுச்சியோட மூஞ்சி வந்து அப்படியே மாறும். என்னடா இது இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த ரியாக்ஷன் வந்து அழகாக காட்டியிருப்பானுங்க. ஸோ லுச்சி வந்து லைட்டாக ஷாக் ஆகிறானே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஸ்ட்ரென்த்து இவ்வளோ தான் அப்படின்னா என் கேப்டன் கிட்ட நீ சண்டை போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ சொல்கிறான். அதுக்கு லுச்சி சொல்கிற வார்த்தை என்னன்னா, இப்போ தாண்டா புரியுது நீ ஏன் ஒரு எம்பரரோட நம்பர் 2 இருக்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னை கொள்றது வந்து ஜாலியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு லுச்சி வந்து சொல்கிறான். ஸோ அதுதான் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து நம்ம தலைவங்கிட்ட போகுது. யார்கிட்டனா கிசாரு கிட்ட போகுது. கிசாரு லூஃபி தூக்கி போட்டான் பார்த்தீங்களா, அவன் வந்து அப்படியே பறந்து போயினே இருக்கிறான். அப்படி பறந்து போகிற கூட ஸ்டைலாக போனாங்க. அதாவது கால் மேலே கால் போட்டுக்கின்னு கையை கட்டிக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பறந்து போகிறான். கிசாரு ஒன்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேரக்டருங்க. அதுக்கடுத்து வந்து என்ன யோசிக்கிறான்னா, இதே மாதிரி போச்சுன்னா நான் போய் கடலில் வந்துடுவேன், என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் பவர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறான். ஃப்ளெக்ஸ் பண்ணி கடலில் போய் விழாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிக்கிறான். தப்பிச்சுட்டு மறுபடியும் எப்பயும் போல் ஒரு லைட் பீமை வந்து லூஃபி எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துக்கு வந்து நோக்கி அனுப்புகிறான். அதுக்கடுத்து லைட் பீமாக வந்து பார்த்தீங்கன்னா கிசாரு மாறுறான். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் பீமாக வந்து மாறுறது ஒரே ஆள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட கிசார் வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நருட்டோட ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கிசார் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபைட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். எப்பயும் போல் இந்த எபிசோட் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லூஃபி வந்து காமெடியாக தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் கியர் 5 எப்பயும் போல் அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, அதை நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் சண்டை வந்து லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலி அந்த என்டர்டெயின்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபைட்டை வந்து கம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி. பட் அது மட்டும் இல்லைனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபைட் இன்னும் கொஞ்சம் காட்டி தான் நல்லாயிருக்குன்றது தான் ஒரு சின்ன வருத்தம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இதுக்கடுத்து எத்தனையோ கிசார் வராங்களா, அவங்க கூட நம்ம லூஃபி வந்து தனியால் நின்று சண்டை போட்டுங்கிறான். கிசார் வந்து லைட் ஸ்வாட் வர வைக்கிறான். அதை வச்சு லூஃபி அட்டாக் பண்ணுறான். ஒரு கிசார் இல்லை நிறைய கிசார். ஸோ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஓடினு தப்பிச்சுன்னு இருக்கிறான். அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, சரி வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயிண்ட் லூஃபி ஆகிறான். ஸோ அதுக்கடுத்து கிசார் என்ன பண்ணுறான், நீ பெருசாகிட்டியா, அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணுறான். அது மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து லூஃபி வந்து என்ன பண்ணுறான்னா, இது தலைவலியாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறான். அது எங்கே ஓடுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனே தப்பிச்சு வர மாதிரி ஓடுறான். அப்போ கிசார் வந்து நான் விடமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறான். ஒரு கிசார் இல்லை நிறைய கிசார், இதை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ண வர்றப்ப லூஃபி வந்து நம்பிட்டீங்களா, நான் ஒன்றும் ஏமாத்தின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து நம்ம கிசாரை நோக்கி லான்ச் பண்ணுறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிசாரும் வந்து காணாமல் போயிடுறாங்க. அதாவது ஒரிஜினல் கிசாரையும் நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். ஆனால் ஒரிஜினல் கிசார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாமல் அவன் லேபுக்குள்ளே வந்து போயிட்டுருப்பான். அது அப்புறமா தான் லூஃபிக்கே தெரியும். ஸோ லேபில் போயிட்டு உசப்பு வாயை பிடிச்சின்னு எங்கடா இங்கே இருந்தால் வெகாப்பங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம நாமிலேருந்து அதுக்கடுத்து ப்ரூக்லாம் வந்து அவனை உடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கற்றுனுக்கிறாங்க. லூஃபி வந்து இவன் எப்போ அங்கே போனான்ற மாதிரி அவன் வந்து பார்த்துனுக்கிறான். ஸோ அதுக்கடுத்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெகாப்பங்க்கு அதுக்கடுத்து அட்லஸ் அவங்க 2 பேரும் கிளம்பி கீழே வந்து போகிறாங்க. அவங்க வந்து ஒரு வண்டியில் போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப சாஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான் கரெக்டாக வெளியில் வந்துட்டு நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவிக்கிறான். அப்போ அட்லஸ் வந்து அப்படியே உள்ளே வான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அவனும் வந்து உள்ளே வந்துடுறான். அப்போ வெகாப்பங்க வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த சின்ன பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது, உன்னை காப்பாற்ற வந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ சாஞ்சி வந்து சின்ன பொண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இந்த சத்தம் கேட்டு கிசார் வந்து பார்த்தீங்கன்னா உசப்பு விட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறான். நம்ம வெகாப்பங்க வந்து வண்டி எடுத்துன்னு போயினுக்கிறாரு. எங்கே போகிற வெகாப்பங்கன்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. எல்லாம் வந்து ஐயோ என்னடா போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறாங்க. அந்த டைமில் எனக்கு இது என்ன சொல்கிறேன்னே சொல்லிட்டு தெரில. கிசாரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோத்தில் அடி வாங்கிச்சு சேத்துல அடி வாங்கிச்சுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராட் நம்பர் சுற்றி தூக்கி அடஸ்னான் லூஃபி. அவன் அப்புறமா போயிட்டு திரும்பி வந்தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறான். ஒரு அட்மிரல் அவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறான். அதை வந்து லூஃபி என்ன பண்ணுறான்னா, இந்த காட் டைட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனில், அது மாதிரி வாயை போலன்னு வந்துட்டு அந்த அட்டாக் வந்து சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு முழுங்கிடுறான். யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நானே வந்து சிரிச்சிட்டேன் அதை பார்த்த உடனே. ஸோ எல்லாம் வந்து அது மாதிரி ஷாக்கில் பார்த்துக்கிறாங்க. அதில் வந்து நம்ம வெகாப்பங்க வந்து தப்பிச்சிடுறாரு அங்கேருந்து. அதுக்கடுத்து நம்ம எடிசன் வந்து ஃப்ரண்ட் டோமை லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுறாரு. நம்ம லூஃபி வந்து இந்த மாதிரி சாட்டான்ல, அது வந்து அவன் உடம்புக்குள்ளே எங்கேயும் போயின்னு இருக்குது அந்த லைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வெளியே வந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி கிசாரோ எப்படி அசிங்கப்பட முடியுமோ பட்டுட்டான்னே சொல்லிட்டு சொல்லலாம். இது ஜாலியாக நான் சொல்கிறேன், அசிங்கம் கிடையாது. பட் சும்மா அவனை காமெடி பண்ணிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம், காமெடியாக காட்டிட்டாங்க. ஸோ வெகாப்பங்க வந்து கீழே இறங்கிட்டாரா ஃப்ரண்ட் டோம்லேருந்து. அதுக்கடுத்து ஒரு கீழே வர்றத மரீன்ஸில் வந்து பார்க்குறாங்க. டாக்டர் வெகாப்பங்க வந்து கீழே வராருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பசிஸ்டாகலாம் கமெண்ட் கொடுக்குறாங்க, அவர் வந்து சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அட்லஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த வண்டியிலேருந்து வெளியே வந்துட்டு
எல்லா பசிஃபிஸ்டாவும் நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கோங்க, நான் வந்து வெகாபங்க் பேசுகிறேன், உங்களை சுற்றிக்கிற மரீன்ஸை தாக்குங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டவொடனே பசிஃபிஸ்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிட்டு அவங்க பக்கத்தில் இருந்த மரீன்ஸ் வந்து தாக்குது. அண்ட் அது அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தோன்னே சுற்றி இந்த மரீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க அலறி அடிச்சுன்னு. ஸோ இப்போ சீன் வந்து கடைசியாக எங்கே போகுதுன்னா நம்ம சேட்டன் கிட்ட போகுது. அவர் வந்து கப்பலில் உட்காந்துறாருல, அவர்கிட்ட போகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தெலாம் வந்து கேட்டுங்கிறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட சீன் போகுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் அடுத்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த கடைசி இது பார்த்தீங்களோ, அந்த ப்ரொமோ போடுவாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த எபிசோட் வந்து கன்ஃபார்மாக தரமாக இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்ப்போமே. ஸோ இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடில் 3 ஃபைட் நடந்தது பார்த்தீங்களா. பானி வந்து மரீன்ஸ் கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும், இல்லை நம்ம லூஃபி வந்து கிசார் கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும், அண்ட் ஜோரோ வந்து லுச்சி கூட சண்டை போட்டதாக இருக்கட்டுமே, இது 3த்தில் எது உங்களுக்கு ஃபேவரெட்டு, எது பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆயிடுச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு, அண்ட் நான் முன்னாடி சொன்ன பதில் அந்த 3 ஃபைட்டு அதில் எது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.